நல்லதும் இல்லை. இதுக்கு மேல்பட்டு இவங்க ஆட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடியார் வந்தார், சொன்னது நல்லதே செய்வார். எடப்பாடி நல்லதே செய்வார், கண்டிப்பாக செய்வார் சொல்லி நீ தானே வாங்கணும், வாங்கி கட்டினாரு, நல்லதே செஞ்சிருக்கிறாரு. மக்களும் நல்லபடிக்கு ஓட்டு போடுவாங்க. எடப்பாடியார் ஆட்சி அறிவிக்குவார். ஸ்டாலின் கவர்மெண்ட்ல டெவலப்மெண்ட் ஸ்டாலின் கரெக்டுங்க. ஸ்டாலின் என்னதான் செஞ்சிருக்கிறாரு, செஞ்சது என்ன, நீ மக்களுக்கு செஞ்ச தொண்டு என்ன நான் கேட்கறது கரெக்டு. ஸ்டாலினை குறை சொல்லலை, என்ன செஞ்சுருக்கிறேன் இருக்குது கூட்டம். பிஜேபி கூட்டணி நல்லது. எல்லாத்தையோட பிஜேபி ஆட்சி எனக்கு பிடிக்கும். இந்த ஆட்சியோட பிஜேபி ஆட்சி பிடிக்கணும். நல்லா செய்யணும், நல்ல திறமையான ஆள், மோடி அறிவான ஆள், நல்லது செய்யறாரு. டிக்கெட் பஸ்ஸை விட்டுட்டு கரண்ட் பில் வச்சுக்கிறேன், ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏங்க சாராய் கடை மேலே ஏற்றிக்கிறேன், மாட்டு மேலே காசு ஏற்றிக்கிறேன். இதுதான் ஒரு அரசாங்கம். ஏங்க இது ஒரு அரசாங்கம் கிடையாது. அசோக் குமார் பர்கூருக்கு எம்எல்ஏ, மதியழகருக்கும் கோவிந்தராஜுக்கும் போட்டி யாராக ரெண்டு பேரும் கடும் போட்டி தான் இருக்கிறாங்க சார். யாருன்னு நான் சொல்ல முடியாது. நான் செய்யல, செஞ்சான். எது பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாரு, பஸ்ஸு கரண்ட் வரி ஏற்றிட்டாரு இல்லையா, பஸ்ஸை விட்டாரு, இது ஏற்றிக்கிறாரு. இந்த மாதிரி அவன் ஆட்சியில் ஒன்றும் நல்லதாக இல்லை இல்லையா. டிஎம்கே ஆட்சியில் ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நான் மக்களுக்கு சேரல, நல்லதும் இல்லை. இதுக்கு மேல்பட்டு இவங்க ஆட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடியார் வந்தார், சொன்னது நல்லதே செய்வார். எடப்பாடி நல்லதே செய்வார், கண்டிப்பாக செய்வார். 4 வருஷம் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கலை. அவர் எப்படி வந்தார்? ஏதாவது ஜெயலலிதா ஜெயிச்சா செத்துட்டு 5-6 மாதத்தில் போயிட்டான். இவர் பதிவு பிடிச்சார். பதிவு பிடிக்கும்போது 4 வருஷம் நல்லா தான் செஞ்சார். லாஸ்ட் ஃபைனல் கூட விவசாயத்துக்கு 16 காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கட்டினார். இது மட்டும் இவர் என்ன கட்டிங்கிறாரு? மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி ஆட்சியில் மேல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, மேல் மட்டும்தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கட்ட சொல்லி யார்? மேல் மட்டத்தில் கீழ் மட்டத்துக்கு வாங்க சொல்லி நீ தானே வாங்கணும். வாங்கி கட்டினாரு, நல்லதே செஞ்சுருக்கிறாரு. மக்களும் நல்லபடிக்கு ஓட்டு போடுவாங்க. எடப்பாடியார் ஆட்சி அமைக்குவார். ముఖ్యంగా உங்க ஊர்ல டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு இருக்கா? உங்க ஊர்ல டெவலப்மெண்ட் கண்ட்ரிக்கு இருக்கா? இங்கே இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு 1000 சிலர் பேர் இருப்பாங்க. ஓட்டு ವ್ಯವಸಾಯ ವ್ಯವಸಾಯ ಎಲ್ಲ ರೈತರ ಸ್ಥಿತಿ ಎಂಥದ್ದು? ತಮಿಳುನಾಡು ರೈತರ ಸ್ಥಿತಿ ವ್ಯವಸಾಯ ತಮಿಳುನಾಡು விவசாயம் தான் எல்லாம் இல்லை. இதுதான் ஆட்சி. எடப்பாடி ஆட்சி நல்லா அமையும், மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஆட்சி பிடிப்பார். ஸ்டாலின் கவர்மெண்ட்ல டெவலப்மெண்ட் ஸ்டாலின் கரெக்டுங்க. ஸ்டாலின் என்னங்க செஞ்சுருக்கிறாரு, செஞ்சது என்ன, நீ மக்களுக்கு செஞ்ச தொண்டு என்ன நான் கேட்கறது கரெக்டு. ஸ்டாலினை குறை சொல்லலை, என்ன செஞ்சுருக்கிற? எத்தனை ஆயிரம் இடம் அவரும் ஆட்சி செஞ்சார். 4 வருஷம் செஞ்சார். அவர் எவ்வளோ கடன் வச்சிருந்தார், இவரே ஒரு கடன் வாங்குறாரு. இது நாடு உருப்படி ஆகும் சார், நாடு உருப்படி ஆகுமா? எத்தனை கோடி கடன் வாங்கலாம். கடன் வாங்குறதுல ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான கோடியா, இந்த மாதிரி தான் பார்க்கலாம். ஸ்டாலின் தோல்விகள் என்னென்ன? ஸ்டாலின் கவர்மெண்ட் தோல்விகள் என்னென்ன? ப்ராப்ளம்ஸ் ஸ்டாலின் தான் இருக்கு. எதுவுமே முடியாதுங்க சார், எதுவுமே நல்லதாக இல்லை. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பார்க்கலாம். ஏஐடிஎம்கே பிஜேபி கூட்டம். ஆமாம், பிஜேபி இருக்குது கூட்டம். பிஜேபி கூட்டணி நல்லது. எல்லாத்தையோட பிஜேபி ஆட்சி எனக்கு பிடிக்கும். இந்த ஆட்சியோட பிஜேபி ஆட்சி பிடிக்கணும். நல்லா செய்யணும், நல்ல திறமையான ஆள், மோடி அறிவான ஆள், நல்லது செய்கிறார். எந்தக்கு எடப்பாடி வரணும், மோடி வரணும் தமிழ்நாடு? எடப்பாடி எந்தக்கு வரணும் தமிழ்நாடு? எவ்வளோ இடம் வருவார் எப்படியும் ஒரு 150 இடம் பிடிப்பார் சார். எந்தக்கு வரணும் தமிழ்நாடு? ஆமாம், எதுக்கு வரணும்னு சொல்றியா? நல்லது செஞ்சுருக்கிறாரு. 4 வருஷத்தில் நல்லது செஞ்சு போயிட்டுங்கிறாரு.
அவர் வரணும்னுக்காக இல்லை, 4 வருஷம் நல்லது செஞ்சிருக்கிறார், மக்களால் வரல அவர். அந்த அம்மா ஜெயிச்சு 6 மாதத்தில் போன முன்னாடி இவர் வராரு. அந்த 6 மாதம் நல்லதானே செஞ்சால் நல்ல பேர் தானே, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினார் அவர், நல்ல மரியாதையோடு இருந்தார். என்ன செஞ்சார் இவர்? எத்தனாயிரம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்க நீ மாறு விட்டுட்டு போன பின்னாடி? இப்படி எது என்ன கொடுத்துட்டுருக்குற மக்களுக்கு நீங்கள் கொண்டாந்து? இந்த பஸ்ஸு 10 ரூபாய் டிக்கெட் பஸ்ஸை விட்டுட்டு கரண்ட் பில்லு வச்சுக்கிறேன், ரீச் ஆஃபீஸில் ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏங்க சாராய கடை மேலே ஏற்றிக்கிறேன், பாட்டில் மேலே காசு ஏற்றிக்கிறேன், இதுதானே ஒரு அரசாங்கம்? ஏங்க இது ஒரு அரசாங்கம் கிடையாது சார். அரசாங்கம் செஞ்சால் அழகாக செய்யணும், யார் செஞ்சாலும் நம்ம குடும்பம் மாதிரி தான் அரசாங்கமும். குடும்பத்தில் எவன் நல்லது செய்யணும்னா அதே மாதிரி தான் அரசாங்கமும். அண்ணாமலை, ஆமாம், அண்ணாமலை பிஜேபி, பிஜேபி, திமுக பவர் பார்க்கலாம், கண்டிப்பாக வருவார் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி எம்எல்ஏ யாராக? கிருஷ்ணகிரி எம்எல்ஏ யாராக? அசோக் குமார். பர்கூர், பர்கூருக்கு எம்எல்ஏ மதியாளகனுக்கும் கோவிந்தராஜுக்கும் போட்டி யாராக? 2 பேரும் கடும் போட்டி தான் இருக்கிறாங்க சார். யாருன்னு நான் சொல்ல முடியாது, நான் இந்த கட்சிக்காரன் நான் சொல்லிட மாட்டேன், இது எங்கள் தொகுதி தான். கடும் போட்டியில் இருக்குது, கடும் போட்டி. அங்கே வந்து அசோக் குமார் ஜெயிச்சிடறாரு, அவர் வராருங்க. கிருஷ்ணகிரி அசோக் குமார் ஜெயிச்சிடறாரு, எப்படினாலும் ஜெயிக்கிறார் அவர். அவர் நல்ல பேரோட இருக்கிறாரு, நல்லாவே ஜெயிச்சிடறாரு. இங்கே வந்து கடும்போடி தான், யார் ஜெயிச்சாலும் 1000-2000 ஓட்டு தான். அவளே இவர் செத்தாலும் சரி, அவர் கோவிந்தராஜ் பண்ணாலும் 2 பேரும் நல்லா பேசும். ஆமாம், நல்லா பேசும். ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.